ஸோ நம்மளோட என்ட்ரன்ஸ் இதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போனால் கடை. ஸோ இப்படி போனீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது கடை. ஃபுல்லாக நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் அப்பா கடை, இந்த பக்கம் ஏன் கடை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் நீட்டாக அலகேட் பண்ணிட்டோம். ஓகே, அப்பா டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ டயர்டு, ரொம்ப டயர்டுங்க, முடியல, சப்பான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஹோம் டவர். இது வந்து நம்மக்கிட்ட ஒரு சோஃபா இருக்குது, டிவி, 2 டிவி இருக்குது. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது இருக்குது. ஆக்சுவலாக வந்து அது கொஞ்சம் ரிப்பேரு, அதனால் இதை ஒன்று வாங்கிட்டோம். ஸோ அழகாக இருக்குது. ஸோ இதை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூமு. ஸோ நம்மளோட பெட்ரூம் எனக்கு நல்ல பீஸ்ஃபுல்லாக தூங்குறதுக்கு இதுதான் நல்லாயிருக்கும். இது என்னோடய ரூமு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது, டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஸோ இது அம்மா கட்டில். ஸோ நீங்கள் பார்த்தப்பெல்லாம் ஸ்க்ரீன்லாம் அவுத்து போட்டு காமிச்சிருப்பேன் லைவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே கொஞ்சம் நல்லா மறைச்சி வச்சுருவோம். துணியெலாம் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஸோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீடே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு பாத்ரூம். இங்கே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாமி ரூம் வந்திங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ விளக்கு வந்து ஒன்று உடஞ்சிருச்சு. ஸோ மாற்றுற வரைக்கும் விநாயகர் இதில் மாட்டி வச்சுருக்கோம். ஸோ விளக்கு வந்து பெரிய விளக்கு, ஸ்டாண்டு விளக்கு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த எங்கள் அம்மா நல்லா ஹைட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டாக இருக்கும். இதில் தான் மாட்டி வைக்கிறது. பட் அது கொஞ்சம் உடஞ்சதுனால புதுசு வாங்கலான் இருக்கோம். ஸோ அம்மா பீரோ, அப்பா பீரோ, எல்லா பீரோ இருக்கும். ஸோ இதுலேயுமே ஸ்க்ரீன் போட்டிருப்போம். ஏன்னா உள்ளே பொருள் இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறையா திங்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக ஸ்க்ரீன் போட்டிருப்போம், ஏன்னா தெரியக்கூடாதுன்ட்டு. ஸோ ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. அம்மா மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப சுத்தம். ஸோ இது ஒரு டேபிள், கிச்சன்லேயே இங்கேயே எல்லாமே இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பாத்திரம் அவ்வளோவா இருக்காது. ஸோ அப்பப்போ விளக்கி வச்சுருவாங்க. எங்கள் மதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தம். ஸோ மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப சுத்தம், அவங்கள மாதிரி வரவே வராது. ஸோ கிச்சனுமே அதே மாதிரி தான், நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீட்டாக வச்சுக்குவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்களுக்கு வந்து கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கணும், சமைக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி நிறைய பாத்திரங்களாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரீன் தான் போட்டிருந்தோம். ஆனால் எலி ரொம்ப வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே இதாகிறனால நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா எடுத்து விட்டோம். கொஞ்சம் துறவியாக இருந்தால் தான் அது வந்து வராதுன்ட்டு. ஏன்னா இந்த பக்கம் வந்து பேக்கில் வந்து ஷெட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு இப்போ தான் கழுவி விட்டேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இங்கே துவைக்கிற இடம் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஒரு கோலம் போட்டிருக்கேன். ஸோ எப்பயுமே இங்கே ஷெட்லாம் கழுவி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கோலம் போட்டு சாமி கும்பிட்ருவோம். ஸோ இதுவுமே வந்து பைக்கு எல்லாம் நிப்பாட்டிட்டு ஸோ விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டேன். என்னோடய துளசி மடம் எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக விளக்கு பொருத்தி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது இது ஒன்று தான். ஸோ எனக்கு கஷ்டம் வருதுன்னா இதுக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு வந்து சந்தோஷம் இருந்தாலும் இதுக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அது என்னன்னே தெரில, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ அதுக்குரிய ரோஸ் எல்லாமே இதுக்கே கொடுத்துருவேன், சாமிக்கே கொடுத்துருவேன். எனக்கு தலையெல்லாம் வைக்க மாட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணணும். சும்மா ஒரு ப்ரீத்திங் மாதிரி நல்லா ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும். அது ஒரு எனக்கு ஹாப்பி மூடு இருக்கும். ஸோ பின்னாடி வந்து கதவு இருக்குது. ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் தான். ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒர்க்கே முடிஞ்சு ரொம்ப ஜாலியாக இருக்குது, அப்பாடான்ற மாதிரி இருக்குது. அடுத்து எங்கள் அம்மா வேலை சொல்ல மாட்டாங்க, ஹாப்பி தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீட்டில் எப்படி இருக்குது, வீடு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட்டில். எங்கள் அம்மா கோலா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப மங்களகரமாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து அசுத்தமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பாய். நம்ம கஸ்டமர்ஸ்க்காக இந்த வீடியோ. ஸோ ஓகேவா, பாய்.